உங்களுக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்ருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, மோசே என்னும் தீர்க்கன் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். வேதம் சொல்கிறது உபாகம் 33:1 தான் மரணம் அடையும் முன்பு இஸ்ரவேல் ஜனங்களை கடைசி முறையாக மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுள் இது ஒன்று என்று. கடைசி நேரம் அவன் 40 வருஷமாய் நடத்தி வந்த இந்த மக்களை விட்டு மரணத்திற்குள் நுழைந்து உலகை விட்டு நீங்க போகிறான். அவன் உள்ளம் சஞ்சலத்தினால் நிறைகிறது. கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். யோசுவா மறுபக்கம் ஒருவேளை அழுது கொண்டு நின்றிருக்க கூடும். ஐயோ, நான் மோசே இல்லாமல் இனி எப்படி வாழ்வேன்? இனி யாரிடம் நான் ஆலோசனைக்கு செல்வேன்? உபாகம் 34:9 படி மோசேவன் மீது கைகளை வைக்கிறான். உபாகம் 31:8 படி அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். அவன் கைகளை வைத்ததினால் யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறைகிறான். மோசே சொல்கிறான், யோசுவா, மனம் கலங்காதே, தேவன் உனக்கு முன்னே போவார், தேவன் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அவனை ஆறுதல் படுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களையோ பார்த்து மனம் கலங்குகிறான். காரணம், அந்த மக்கள் குழந்தைகளைப் போல எல்லாவற்றுக்கும் அவனையே சார்ந்திருந்தார்கள். யாத்திராகம் 14:11 சொல்கிறது, எகிப்தியர் அவளை பின்தொடர்ந்த பொழுது மோசே எங்களை காப்பாற்றும் என்று கதறினார்கள். யாத்திராகம் 15:24 சொல்கிறது, தண்ணீர் கசப்பான தண்ணீராய் இருந்த பொழுது எப்படியாவது இந்த கசப்பை மாற்றும் என்று கதறினார்கள். யாத்திரம் 16:3 சொல்கிறது, ஐயோ, எங்களுக்கு சரியான உணவில்லையே, எங்களுக்கு நல்ல உணவை தாரும் என்று அவனிடம் முறையிட்டார். 17:2 சொல்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லையே, உதவி செய்யும் என்று கூச்சலிட்டார். ஒரு தடவையாவது அவர்கள் கேட்டதை கொடுக்க தவறவில்லை. அவன் தேவனை நோக்கி முறையிடுவான். தேவன் அவனுக்கு பதில் கொடுப்பார். அற்புதங்கள் நிறைய பெறும். அவன் அவளுக்கு ஆசீர்வாதமான கருவியாய் வாழ்ந்து வந்தான். அவனும் அவளை நேசித்தான், முழு இருதயத்தோடு நேசித்தான். ஆகவேதான் உபாகம் 33:3 அவன் சொல்கிறான், கவலைப்படாதிருங்க, மெய்யாகவே நான் வணங்கும் தேவன் உங்களை சிநேகிக்கிறார், கவலைப்படாதிருங்க. அவர் அநாதி தேவன். அவர் தன் அநாதி கரங்களினால் உங்களை தாங்கிக் கொள்வார், உங்களுக்கு அடைக்கலம் தருவார். கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை அவன் சொல்லி இருக்க வேண்டும். கடைசி நேரம், அவன் மரணம் அடைய போகும் கடைசி நேரம். அவன் உள்ளம் தவிக்கிறது, அவன் உள்ளம் தடுமாறுகிறது. நான் என்ன சொல்ல முடியும்? யோசுவா, உன்னை நான் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், 40 வருடம் நான் உங்களை நடத்தினது உண்மைதான், இனி நீங்கள் என் முகத்தை பார்ப்பதில்லை, ஆனால் வேறொருவரிடம் உங்களை ஒப்படைத்து போகிறேன். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதார். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் நாம் திருப்தி அடைய கூடாது, நோய்களுக்காக ஜெபிப்பதில் திருப்தி அடையக்கூடாது, அல்லது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதனால் மற்றவர்களை குறை கூறுவதில் திருப்தி அடையக்கூடாது. ஆண்டவரே, என்னையும் மோசேயை போல மாற்று, நானும் உம்மோடு பழகட்டும், நானும் உம்மோடு பேசட்டும்,
என் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்கத்தக்கதான தூய்மை எனக்கு தார். என்னை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்று. இன்று மக்கள் விரும்பி நாடி தேடுவதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை. Moses is here lamenting about his impending departure from the people of Israel. His heart is broken. He has been carrying these people as his own children for 40 years. His heart was sinking within himself. He was everything to them. He was their guide, friend, philosopher and father and prophet. Whatever they needed, they would just walk into his presence and say, Moses, we need this. Moses would cry out to God. He would talk to God. He would get things done from the hands of the Most High God. Now the cry comes over there. Who will take up the position of Moses? Same question comes to us today. We long for such a man, such a woman who can talk to God, plead with God, intercede with God, and will have a close walk with God so much that the moment he would cry out to God, answer would come from heaven rushing by our side. We need such a man. Will you cry unto God, Father, make me like Moses? என்னை எப்படி மாற்றும்? என்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றும். மற்றவர்களுக்காய் புலம்பிடும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றும் என்று நாம் கெஞ்சுவோமா? மோசே சொன்னான், நான் அநித்தியமான மனிதன், உங்களை அநாதி தேவன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கீதம் 90:2 அவன் சொன்னான். வாசிப்போமா? சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இதே காரியத்தை சங்கீதம் 93:2, யாத்ரா 3:14, உபாகம் 32:40, மல்கியா 3:6 இவள் எல்லாவற்றிலும் பார்க்கலாம். அவர் அநாதி தேவன். அவர் தலைமுறையாய் நமக்கு அடைக்கலமானவர். அவருடைய கரத்திலும் இந்த ஏறக்குறை 24 லட்சம் மக்களை ஒப்படைத்து போகிறார். அவர்களுக்கு அவர் அடைக்கலம் தந்தார், நமக்கும் தருவார். 1971 ஆண்டுதான் ஈரோடு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு இருந்த ஒரு தேவனுடைய மனிதன், எபனேசர் என்ற போதகர், உண்மையாகவே தேவனுடைய மனிதர், 5 நாட்கள் கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி இருந்தார். கூட்டங்கள் முடிந்தன, நாங்கள் சென்று விட்டோம். அடுத்த நாள் ஒரு அம்மையார் அந்த கூட்டம் நடந்த இடத்திற்கு, பிரஃப் மெமோரியல் சர்ச் காம்பவுண்டில் நடந்த அந்த இடத்திற்கு வழக்கம் போல காலை கூட்டம் இருக்கும் என்று வந்துவிட்டார். ஒருவரையும் காணோம். உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம். மேடை இருந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் உலாவினீர், சகோதரன் தினகரனோடு பேசினீர், மக்களுக்கு அற்புதங்களை செய்தீர். நான் இனி என்ன செய்வேன்? அந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். பாருங்கள், அவள் ஜபித்துக் கொண்டு இருந்த பொழுது அருகில் வேறொருவர் தோன்றினார். அன்போடு அழைத்தார். அவளுடைய பெயரை சொல்லி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார். அருள்நாதர் இயேசு நின்று கொண்டிருந்தார். உண்மைதான், கூட்டங்கள் முடிந்து விட்டன. ஆனால் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், நானே உன் அடைக்கலம் என்ற எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். கவலைப்படாதிருங்கள், கூட்டங்கள் முடியலாம், ஆனால் கிறிஸ்துவின் பிரசன்னமோ என்றும் உங்களோடு தங்கி இருக்க. ஒரு பழைய கீர்த்தனை பாட்டை பாடுவோமா? தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை
சோற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் போத்தும் கிருபையினா முடி சூட்டும் போற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் போத்தும் கிருபையினா முடி சூட்டும் மாற்றுமவே. Amen. எல்லாரும் கைதட்டி உற்சாகமாய் பாடுவார். இவர்தான் நம்முடைய தேவன். இந்த தேவன் நம்முடைய தேவன். அனாதி தேவனை அடைக்கிறார். அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். The eternal God is your refuge and his everlasting arms are underneath. Moses said these wonderful words to the people of Israel when they shed tears thinking about his impending departure from them permanently, because the time of his death had come. Let us be encouraged today. He will console us and comfort us, because he has said, "Lo, I am with you always, even unto the end of this world." மோசே சொன்னார், அனாதி தேவன் உன்னை அடைக்கிறார். வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பலரால் நமக்கு அடைக்கலம் வருகிறது. பலவிதமான நட்பினால், உறவினால் நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. தேவனும் அந்த உறவுகளை, மனிதர்களோடு தாம் கொள்ளும் விதமான உறவுகளை, அடைக்கலமாக அவர் கொள்ளும் உறவுகளை வேதத்தில் கூறுகிறார். பாருங்கள், முதலாவது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை அவர் சுட்டி காண்பிக்கிறார். எண்ணாகமம் 11:12 வாசிக்க கேட்போமா? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? தேவன் மோசேயோடு பேசுகிறார். மோசே, பாலுண்கிற ஒரு குழந்தை தகப்பன் எப்படி பத்திரமாய் மார்பில் அணைத்து சுமப்பானோ அப்படி இந்த ஜனங்களை நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உபாகம் 1:31 மோசே தேவன் அப்படி அவளை சுமந்து சென்றான் என்று விளக்குகிறார். வாசிப்போமா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் குழந்தை, பால் குடிக்கும் தன் குழந்தை பத்திரமாய் கொண்டு வந்தது போல தேவன் இந்த லட்சாதி லட்சம் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தார். அதுதான் அவர் நம்மோடு கொள்ள விரும்புகிற உறவு. தகப்பனின் மார்பில் இருக்கும் குழந்தை பயப்படுமா? பயப்படவே பயப்பட. அன்பு, பாசம், அதற்கு மேலும் ஒரு படி உண்டு. விளக்குகிறேன் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட ஒரு ரோடு விபத்தில் 16 வயது நிரம்பிய ஒரு இளம் வாலிபன், தன் பெற்றோருக்கு ஒரே பையன், தலையில் அடிபட்டு பேசும் சக்தி இழந்து போனான். ஆஸ்பத்திரியில் அவனை பல வாரங்கள் வைத்து சிகிச்சை கொடுத்தார். அவனுடைய தகப்பனார் காலையில் ஆபீஸ் போன்பதாக வந்து உட்கார்ந்திருப்பார். மாலையில் ஆபீஸ் முடித்தவுடன் உட்கார்ந்திருப்பார். ராத்திரி 11 மணி வரைக்கும் இருப்பார். அவனை சந்தோஷப்படுத்துவார். இப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கிடைத்து விடாதா என்ற ஒரு நப்பாசை அவருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல வந்து உட்கார்ந்தார். பேசிக்கொண்டே இருந்தார். அவனுக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. பேசுவதை கேட்டு கண்ணை வைத்துக் கொண்டிருந்தார். புறப்படும் நேரம் வந்தது. மகனே, நான் போறேன், நாளைக்கு வரேன்ப்பா என்று சொன்னார். ஆனால் துக்கமுடைய நெஞ்சை அடைத்தது. இவ்வளவு நாள் நான் 16 வருஷம் பெற்று சுமந்து இன்புற்ற என் பிள்ளை இப்படி இருக்குதே, நீ எத்தனை நாள் இப்படி இருக்குமோ? இந்த வேதனை அவருடைய உள்ளத்தை தாக்கியது. இருதயம் நின்று போயிற்று. அதே இடத்தில் செத்து விழுந்தார்.
அவர் செத்து விழுந்த காட்சியை கண்ட மகனுக்கு ஒரு அதிர்ச்சி. தன்னையும் அறியாமல் அப்பா என்று கூப்பிட்டான். பேச்சு திறமை திரும்ப வந்துவிட்டது. நம்முடைய அப்பாவும் அப்படித்தான். இன்று இந்த உலகில் உங்களை சுமந்து செல்ல போகும் நம்முடைய பரமபிதா அப்படித்தான். அவர் அங்கே மோட்சத்தில் இன்பமாய் இருக்கவில்லை, மனிதனாய் இறங்கி வந்தார். நமக்காக சிலுவையில் படாத பாடுகள் பட்டு தன் ஜீவனை கொடுத்தார். ஆகவே இந்தவரை பார்க்கும் பொழுது பேசாத நாவுகள் பேசுகின்றன, திறக்காத உதடுகள் திறக்கின்றன, கேளாத காதுகள் திறக்கின்றன. நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து அங்கலாய்த்து சிலுவையில் மாண்டார். அந்த காட்சி தான் இன்றைக்கு நமக்கு ஆறுதல், அதுதான் அடைக்கலம். அவருடைய 5 திருக்காயங்கள் தான் நமக்கு அடைக்கலம். கவலையே பட